வணக்கம், வெல்கம் டு கண்ணின் மணியை சேனல். இன்றைக்கி நம்ம கண்ணின் மணியை சேனலில் 7 days எக் சேலஞ்சில் எக் ஸ்டஃப்டு 65 செய்ய போகிறோம். எக் ஸ்டஃப்டு 65னால் ஒரு புது விதமான ஒரு ரெசிபி. அது வேறு ஒன்றும் கிடையாது. எக்குக்குள்ளே பொட்டேட்டோ வச்சு ஒரு புது விதமான ரெசிபியை நாங்கள் செய்ய போகிறோம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப புது விதமாகவும் இருக்கும். சாதாரணமாக எல்லோரும் செய்கிற மாதிரி 65 மாதிரி இருக்காது, இது வித்தியாசமாக இருக்கும். இப்போ எக் 65 செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மசாலா பண்ணிக்கலாங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா மசிச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசியல் பண்ணியாச்சு, நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சாச்சு. இன்னும் இதில் முட்டையோட மஞ்சள் கருவை சேர்க்கணும். ஸோ முட்டையை எடுத்துக்கிடுவோம். முட்டையை எடுத்து அதை இந்த மாதிரி 2 நல்லா அப்படி கட் பண்ணிவிட்டு இதோட மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். முட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 7 முட்டை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம முட்டையை உடைச்சி உருளைக்கிழங்குல போட்டோம். இப்போ ஆனியன் கொடு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பொடி பொடியாக, ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ இந்த உருளைக்கிழங்கோடு நம்ம சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு, முட்டை, மஞ்சள் கரு, வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ அது கூட கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் உப்பு, இப்போ கொஞ்சம் மிளகாய் பொடி. இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையிலே இப்படி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடணும். முட்டை எல்லாமே
சின்ன பிள்ளைங்களாம் மஞ்சள் கருவை சாப்பிட மாட்டாங்க ரொம்ப, அதனால் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் கருவை இந்த மாதிரி தனியாக எடுத்து இந்த மாதிரி புதுவிதமாக செஞ்சுட்டு கொடுத்தோன்னா அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுதாண்டா செல்லம், உனக்காக தான் எல்லோ கலரெல்லாம் தனியாக எடுத்து புதுசாக செஞ்சு உனக்கு முட்டையில் ஸ்டஃப் பண்ணி தரப்போகிறேன். சாப்பிடு, சரியா? இப்போ இந்த முட்டையில் நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்து, உருளைக்கிழங்கு மசாலாவெல்லாம் இந்த முட்டையில் இந்த மாதிரி வச்சு நல்லா அமுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அமுக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த முட்டையெல்லாம் அந்த மாதிரி மசாலா வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நனைச்சி எண்ணெயில் போட போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதோட அந்த மாவுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சுக்கிடுவோம். அடுத்து இப்போ கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கோம். பிரெட் கிராம்ஸ் இல்லாதவங்க ரஸ்க் எடுத்து கூட பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்தா இந்த மாதிரி பொடியாக கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி ரஸ்க்கு தான் எடுத்துருக்கோம். அதை வச்சு அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் கலக்க போகிறோம். சில்லி ஃப்ளாக்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, வந்து மிளகாயை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வச்சுருக்கோம். வேணுங்கிற கடையிலையும் சில்லி ஃப்ளாக்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதை இங்கிட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சைடு நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை முட்டையில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சாச்சு. அது போக மிச்சம் இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் மீதம் இருக்குது. இது மிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதுக்கு நாங்கள் வந்து வேறு ஒரு ரெசிபி அப்புறமா போட்டு காமிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து முட்டையை வச்சு 65 பண்ணுறோம். இதை இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அப்புறம் வேறு மாதிரி புதுசாக ஒரு ரெசிபியை செஞ்சு காமிக்கிறோம். இப்போ இந்த முட்டையை வச்சுருக்கதை எடுத்து இந்த மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் லைட்டாக அப்படி ரொம்ப மெதுவாக இந்த பிரெட் கிரம்ஸில் வச்சு நல்லா அப்படி பெரட்டி எடுத்துருங்க. இதை நம்ம ஆயிலில் போடணும், அதனால் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெரட்டி தட்டில் வச்சுக்கிட்டு ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம்.
இந்த மாதிரி எல்லா முட்டையும் இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸில் வந்து பெரட்டி எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து நம்ம காரம் அதிகம் வேணுங்கிறவங்க பிரெட் கிராம்ஸ் வந்து கொஞ்சம் பிரெட் கிராம்ஸோட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக கலந்தது. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக கலந்துட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக, ஏன்னா மிளகாவை நம்ம நேராக அடித்து இதில் வந்து யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு அந்த உரப்பு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி பண்ணியிருக்கோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து பிரெட் தூளில் நனைச்சிருக்கிறதுனால போட்டதும் கருப்பாயிடும். அதனால் கொஞ்சம் நல்ல கம்மியாகவே எண்ணெயை வந்து சூடாக வச்சுக்கிட்டு போடுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடணும். இந்த மாதிரி போட்டதும் உடனே திருப்பிடாமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இல்லைன்னா அந்த அதோட மசாலாலாம் ரொம்ப பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி போகாமல் லோ ஃப்ளேமில் போட்டோம்னாலே கொஞ்சம் நேரம் வேகும். ஒரு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அந்த மாதிரி திருப்பி விடுவோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மிக்சர் இந்த மசாலா பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட அந்த கொஞ்சம் பிரெட் கிராம்ஸு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கலந்த தூள் மீதம் இருந்ததையும் இதில் போட்டு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கட்லெட் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு ஃப்ரைட் எக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு எங்கள் கண்ணின் மணியை சேனலை தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா மறக்காமல் எங்கள் கண்ணின் மணியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட எக் சேலஞ்சில் இன்றைக்கி இந்த ரெசிபியை செஞ்சு காமிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசிபிகளை நாங்கள் செஞ்சு காமிக்க இருக்கோம். மறக்காமல் எல்லோரும் எங்கள் கண்ணின் மணியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்கை வச்சு வேறு என்ன ரெசிபி செய்யலாங்கிறத ஈஸியான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.